டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தேனி மாவட்டம் அனுமந்தம்பட்டியில் நடைபெற்று வரக்கூடிய 2ஆம் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆதார் மையம் முற்றிலும் இயங்கவில்லை எனவும் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையை சார்ந்த அதிகாரிகள் வரவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் முகாமிற்கு வரக்கூடிய மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். 8வது வார்டுலேருந்து 15ஆம் வார்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு தான் இந்த கேம்ப் நடத்துகிறாங்க. இதில் 4 வார்டு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழக்கூடிய மக்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம்பில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தோர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தேவையான அந்த அதிகாரி யாருமே வரல. மணி 11:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருமே இந்த கேம்புக்கு வரல. வந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு சம்மந்தமாக ஒரு அதிகாரி வச்சுருக்காங்க. ஆனால் காலையில் சர்வர் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து திரும்பி போகிறாங்க. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் இணைகிறார். சத்யராஜ், இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன விளக்கம் அளித்தார்கள்? எத்தனை நாட்களாக இதே நிலை நீடிக்கிறது? இது குறித்த முழுமையான விவரங்கள். அது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா அனந்தம்பட்டி பேரூராட்சியில் 2ஆம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. பார்த்தோம்னா காலை முதலே இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக 9, 10, 11, 13, 14, 15 வார்டு பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து இந்த முகாமில் தங்களது மனுக்களை எழுதி கொடுத்து பயன்பட்டு வரும் சூழலில் பார்த்தோம் என்றால், இந்த பகுதியில் குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்களும் சிறுபான்மை பிரிவு மக்களும் வாழ்ந்து வரும் சூழலில் பார்த்தோம்னா ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக எந்த ஒரு அதிகாரி வரவில்லை என்று வந்தக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். குறிப்பாக மிகவும் முக்கியமான ஒன்றாக கூலி வேலைக்கு சொல்லக்கூடிய பொதுமக்கள் தங்களது வேலைகளை இன்று செல்லாமல் ஆதார் மையத்துக்கு வருகை தந்து தங்களுக்கு புதிய ஒரு ஆதாயை புதுப்பிப்பது, பெயர் நீக்கம் செய்வது, பெயர் மாற்றம் செய்வது, இது குறித்து ஆதார் மையத்துக்கு வருகை தரும் பொழுது ஆதார் மையமானது முற்றிலும் செயல்படாமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருந்துள்ளது. குறிப்பாக தங்களது கூலி வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் வேலைகளை தவிர்த்து விட்டு இந்த மையத்துக்கு வருகை தரும் போது இந்த முகாமில் ஆதார் மையம் சர்வர் ப்ராப்ளம் என்று கூறியதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட பிரிவானது அதிகாரிகள் யாரும் வராதனால் பொதுமக்கள் தங்களது ஏமாற்றத்துடன் செல்வதாகவும் குற்றம் சுமத்துகின்றனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகையில் பெரியவர்களை அலக்களிப்பு செய்வதாகவும் தங்களுக்கு அதிகாரிகள் முறையான பதில் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரும் முதலமைச்சரும் தங்களுக்கு உரியதொரு நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அதிகாரிகளை நியமித்து பொதுமக்களுக்கு பலனளிக்குமாறு சேவைகளை செய்யுமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.